வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய காலங்களில், அதாவது அன்பியல் என்ற தலைப்பில் ஒரு குறள் ஒன்றை இயற்றியுள்ளேன். இளைய தலைமுறையினருக்கான ஒரு குறள். இளமையில் ஒரு பெண்ணும் ஆணும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஒரு குறளை நான் இயற்றியுள்ளேன். அழகின் அருமை, இளமையின் வளமை, திருமண வாழ்வின் இன்பம் என்பது இதனுடைய குறள். இளமையில் ஒரு பெண் அழகான தோற்றத்துடனும் பொலிவுடனும் இருப்பாள். அப்படி இருந்தால்தான் பெண் பார்த்து திருமணம் செய்து கொடுப்பார்கள். ஆக இந்த பருவமானது இல்லறம் என்ற நல்லறத்திற்கு துணை நிற்கும் இளமை காலம் ஆகும். அது தவறு செய்வதற்கு இல்லை. உதாரணம், சிறு வயது முதல் கல்வி கற்று பின் நல்ல வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கின்றோம். அதுபோலவே இளமையில் திருமணம் செய்து குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான பருவம் இதுவே ஆகும். இது இரு பாலாருக்கும் பொருந்தும் என்பதை பற்றி இதனை விளக்கியுள்ளேன். இதனை பற்றி மேலும் விரிவாக நாம் இதனை பேசுவோம். காரணம், 15 வயது முதல் 21 அல்லது 25 வரையிலான இளமை காலம் ஆகும். இந்த காலகட்டங்களில் நாம் ஒழுக்கமாக இருத்தல் வேண்டும். இந்த ஒழுக்கத்தை பெற்றோரும் ஆசிரியரும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டால் மேன்மையான எண்ணங்கள் உருவாகும். அதனால் வாழ்வின் மகிழ்ச்சியாக வாழும் சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ளலாம். காதல் அல்லது தவறான பழக்க வழக்கம், ஈடுபாடுகள் கொண்டால் அந்த வயதில் கற்க வேண்டிய கல்வி மற்றும் வாழ்வாதார தேவைகளை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். சில படங்களில் காதலுக்கு உதவுவது போலவும் அதனை தூண்டுவது போன்றவும் காட்சிகளையெல்லாம் நடிக்கின்றார்கள். அவரது குழந்தைகளுக்கு அது போன்ற செயல்களை செய்தால் அவர்கள் ஒற்றுக்கொள்வார்களா என்பதை நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்துச் சொல்கின்ற பொழுது உங்களது குழந்தைகள் அதனை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு இதுபோல் ஒருவர் செய்தால் ஒத்துக்கொள்வார்களா? அதனால் பெற்றோர்கள் இதனை புரிந்து கொண்டு நல்ல முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும். நமது குழந்தைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இத்துடன் எல்லா மக்களும் வாழ்கின்ற போது ஜாதி மதம் மறையும். கலப்பு திருமணம் செய்தால் சரியாகும் என்று சொல்வது தவறு. காரணம், அவர்கள் சமுதாய மக்கள் தவறாகத்தான் பேசுவார்கள். அம்மா இந்த ஜாதி, அப்பா இந்த ஜாதி, இவன் என்ன ஜாதியில் திருமணம் செய்வார் என்கின்ற போன்ற தவறான பாதைகளிலெல்லாம் அவர்களை பேசுவார்கள். இதனால் இந்த தவறான பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள் எல்லாம் நமக்கு உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக ஒழுக்கமாக வாழ வேண்டும். சகோதரத்துவமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த ஜாதி மதம் அனைத்தும் இல்லாமல் போகும். யார் யாரை திருமணம் செய்தால் என்ன என்கின்ற நிலைமை உருவாகும். ஆக திருமணம் செய்தால் என்ற என்ன உருவாகும். ஒழுக்கமான சிந்தனைகள் உருவானால்தான் நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகும். இதனை வலியுறுத்தி புதுக்குறள் ஒன்றை நான் இயற்றியுள்ளேன். அதாவது, ஒழுக்கமுடையோர் அடைவர் நற்பலன், அல்லாதார் இகழப்படுவர் என்று அந்த புதுக்குறள் ஒன்றையும் நான் இயற்றியுள்ளேன். ஒழுக்கமாக இருந்தால் எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும். இல்லை என்றால் எல்லா வகையிலும் மக்கள் நம்மை கேவலமாகத்தான் பேசுவார்கள். இதற்கு சமுதாயம் ஒரு காரணம். சமுதாயம் காரணம் என்று சொன்னால் சமுதாயத்தில் பல்வேறுபான நிலைப்பாடுகள் உள்ளது. ஒருவர் நல்லவராக இருக்கின்றார், இன்னொருவர் கெட்டவராக இருக்கின்றார்கள். ஆக கெட்டவர்களை இடத்திலிருந்து பிரித்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் கெட்டவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கின்றனர். அதனை எல்லாம் தாங்கள் புரிந்து நடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.